மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு மாபெரும் வாய்ப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல, சாத்தியம் இல்லை. ஆனா விஜய்க்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் ரீசெண்டா வந்து ஒரு மீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. முக்கியமா அவர் சொல்லி அழுத்தி ஆணித்தரமா சொன்ன ஒரு விஷயம், பரந்தூர் விமான நிலையம் அங்க அமைக்க கூடாது. சிஎம் வந்துட்டு மக்களை நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லையா நாங்க எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டா தலைமை செயலகத்துக்கு மக்களை கூட்டிட்டு அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே தான், பாயிண்ட்டும் கரெக்டு தான். பட் இப்போ என்ன விஷயம் இன்டர்நெட்லயும் அண்ட் பரந்தூர் விமான நிலையங்கள் பத்தியும் அந்த ஊர் மக்கள் பத்தியும் வந்துட்டு இருக்குன்றத நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அங்கே ஒரு விஷயம் இப்ப ரொம்ப அதிக அளவுல பரந்தூர் விமான நிலையத்துக்கான பத்திரப்பதிவு மக்களால பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள். தீபிகா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். இது ரொம்ப உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மை, அந்த அளவுக்கான உண்மையெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட எக்கச்சக்க ஏக்கருங்க அந்த இடம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீமான் அவர்கள் பயங்கரமான ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. அந்த மக்களுக்காக கூடவே இருந்தாரு, குரல் கொடுத்தாரு. அவங்களுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியா வந்துட்டு இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரு மிக அளவுல நான் மக்களோட தலைமை செயலகத்துக்கே வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பத்திரப்பதிவு எல்லாம் எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, இது உண்மையில என்னுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா டெப்தா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள டெப்தா போய் பார்ப்போம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 19 நபர்கள் மட்டும், எவ்வளோ, ஜஸ்ட் 19 நபர்கள், கிட்டத்தட்ட 5 ஊரு கணக்கு பண்றாங்க. இப்ப வந்து பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது அங்கதான் வரப்போது. பட் சுற்றளவுல இருக்கிற ஒரு 5 கிராமங்கள்ல இருந்து இவங்க கோரிக்கை கொடுத்திருக்காங்க, மக்கள் எல்லாரும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த 5 கிராமங்கள் அப்படின்னு சொல்றது அக்கமாபுரம், பரந்தூர், பொடவூர், நெல்வாய், வளத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 ஊர்கள். ஓகேவா? இந்த ஊருங்க கிட்ட நம்ம போய் நிலம் கேட்கிறோம் அப்படிங்கும் போது அந்த ஊர் மக்கள் யாரும் கொடுக்க முன் வரல. ஆனா அங்க கொடுத்திருக்காங்க நபர்கள், 19 நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு உள்ளூர் வாசிகள் அப்படின்னு சொல்றது 8 பேர், வெளியூர்ல இருந்து 11 பேர். இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம பொதுவா நம்ம டிவி ஆட்ஸ்ல பார்ப்போம், ஏங்க இங்க வந்து விமான நிலையம் வருது, ரயில்வே ஸ்டேஷன் வருது, ஹாஸ்பிட்டல் வருது, அது வருது, இது வருது, வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி. பணம் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ப்ரிகாஷன்ஸா பார்த்து ஓகே இங்க வரப்போது, இது ஒரு பெரிய இஷ்யூவாகவும் போகுது, ஸோ எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க, மோர் ஓவர் அங்க கொண்டு வர சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களா பார்த்து என்ன பண்ணிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னா, நீங்க இதை வித்துதான் ஆகணும், இது உங்களுடைய ஊர் இல்லை அப்படிங்கிறதுனால ப்ளீஸ் கொடுத்துருங்க, கை மாத்தி விடணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல வந்து அவங்க கிட்ட டிஸ்கஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமா மொத்தம் 19 நபர்கள், 5 ஊர்லயும் சேர்த்தே 19 நபர்கள் நாங்க ஓகேங்க பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. ஸோ 5 ஊர்ல 19 நபர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது மிக மிக கிடையாது, ரொம்ப 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 மிக 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 குறைவான எண்ணிக்கை தான். ஸோ 19 பட்டதாரிகள், உள்ளூர்ல 8 பேர், வெளியூர்ல 11 பேர், மொத்தம் வந்து இவ்வளவு பேர் தான். கிட்டத்தட்ட அவங்க மொத்தமா செல் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 17.52 ஏக்கர் மட்டும்தான். அது வந்து அவ்வளோ பெரிய, ரொம்ப மிக அளவுல அதிக அளவிலான இடங்கள், அவ்வளோ ஏக்கர்ஸான பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல வந்து 19 ஏக்கர்ஸ்ங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த இடத்துல. அண்ட் அதற்கு வந்து 9 கோடி அளவுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் கசிஞ்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. இது நம்ம டெப்தா சொல்ல வேண்டியது, யோசிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க இருந்த என்னுடைய எதிர்ப்பு குழு தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நாங்க யாரும் வந்து ஓகேன்னு சொல்லல, பட் எங்க கிட்ட இருந்து நாங்க முன்னாடி ரொம்ப பூர்வீகமா இருக்கிறவங்க, வித்துட்டு வெளியில போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த வகையில ஒரு 19 பேர் அவங்க வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட என்ன பேசினாங்கன்னு தெரியாது. ஸோ இதை வந்து இப்போ பத்திரப்பதிவு பண்றதுக்கு மக்கள் ரெடிங்கிறாங்க, யாரும் ரெடி இல்லை, மொத்தம் 19 பேர் தான் அப்படிங்கறத கிளாரிட்டியா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன விஷயம் அப்படின்னு. ஸோ திரும்பவும் இந்த விஷயங்கள் ஊடகங்கள் பயங்கரமா போடுறதும் மக்களால வந்து அறியப்படுறதும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இது மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா தான் இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு எல்லாமே வந்து லைவா புரியுது, என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஸோ இவருக்கு வந்து முன்னாடி சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாரா, இல்லைன்னா எல்லாரும் இன்னும் எந்த அளவு முள்ள வந்து பேச போறாங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.